அநியாயமாக ஒரு ஸ்கூல் பிள்ளைய ஒரு ஸ்கூல் பையன் குத்தி கொன்னுட்டான் பாத்ரூமில். எப்படி கொண்டான் தெரியுமா? அவன் எழுதி வச்ச நோட்டை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே என்னடா அப்படி தான் இருந்துச்சு. அவன் ஒரு கேமில் இருந்திருக்காங்க. அவனோட மென்டாலிட்டி, அவன் எந்த அளவுக்கு சைக்கோத்தனமாக யோசிச்சிருக்கானா, அவன் குத்தி கொன்னது ஒரு கேம் பிளேயர். அது ஒரு கேமுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் ஹீரோ, அவன் குத்தி கொண்டது ஒரு வில்லன். ஸோ அந்த நோட்டில் நான் ஜெயிச்சிட்டேன், இந்த உலகத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன். மற்றவங்கெல்லாம் என்பிசி கேரக்டர். என்பிசினா நான் பிளேயர் கேரக்டர்னு சொல்லுவாங்க. கேமில் ஆடுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஹீரோ ஒரு வில்லன் ஃபைட்டிங் ஓடிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் ஒரு ரெஃப்ரி நிற்கிறான்னு வச்சிங்களா, அவங்க நீங்கள் எந்த குத்துனாலும் அவன் சாக மாட்டான். அவன் தான் நான் பிளேயர் கேரக்டர். அதாவது அவன் ஸ்கூலில் படிக்கிறவங்களையும் சரி, டீச்சர்ஸையும் சரி, மற்றவங்களையும் அவன் நான் பிளேயர் கேரக்டரில் வச்சுருந்தனால தான் மற்றவங்களுக்குலாம் இந்த கத்தி குத்து உழுவுல. ஸோ அவனோட பிரெயினில் எப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா, அவன் ஒரு கார்ட்டூன் கேரக்டர்லேயும் அவன் கேமில் இருக்கிறான். அந்த கேமில் அவன் வாங்கி வச்ச வெப்பன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்களா, முடிஞ்சால் நான் அட்டாச் பண்ணுறேன். அவன் வாங்கி வச்சு அப்கிரேட் பண்ண வெப்பன்ஸு, எப்படி அந்த வில்லனை கொல்றதுன்னு, இது எல்லாமே கேமு. அவன் மூளை கேமுக்குள்ளே அடிக்டட் ஆகி அவன் ரியல் லைஃபு கேம் பார்க்க ஆரம்பிச்சு. இந்த பல பேரண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என் மகன் கேமு தான் விளாட்றான், ஃபோனில் ஒன்றுமே பார்க்கல, கேமு தான். அந்த கேமு தாங்க அவனை போட்டு அந்த அளவுக்கு சைக்கோ ஆக்கி ஒரு கொலை பண்ண வச்சுருக்கு. அவ்வளோ அடிக்ஷன், கேம் அடிக்ஷன் இது பேர். சில பேர் பான் வீடியோக்கு அடிக்ஷனாக இருப்பாங்க, சில பேர் கேமுக்கு அடிக்ஷனாக இருப்பாங்க, சில பேர் ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ஷனாக இருக்காங்க. உங்கள் பிள்ளை எந்த அடிக்ஷன்னு நீங்கள் கவனிங்க. நேற்று ஒரு கேஸு, சரமாரியாக தாக்கப்பட்ட மாணவி, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் பிள்ளைய போட்டு அந்த அடி அடிச்சிருக்கு, சட்டையெல்லாம் ரத்தம். காலில் போய் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல். இந்த சில கூட்டவங்க இருக்காங்களே, டீச்சர்ஸ் சரியில்லை, டீச்சர்ஸ் தான் தவறுன்றாங்களே. டீச்சரோட வேலை என்ன? டீச்சராக இருக்கிற நீங்கள் கூட இங்கே கமெண்ட் பண்ணலாம். டீச்சராக இருக்கிற வேலை என்ன? உங்கள் வேலை படித்து கொடுக்குறதா, இல்லை ஊரா வீட்டில் மோசமாக வளர்க்கப்பட்ட பிள்ளைங்களை திருத்தி வளர்க்கப்படணுமா, இல்லை அந்த மாதிரி பிள்ளைங்களை திருத்த ட்ரை பண்ணாலும் நம்ம பேரண்ட்ஸ் பொத்துக்கிட்டு வந்துடுவாங்க, என் பிள்ளை ஒழுக்கமானவன், என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு அவங்கள சமாளிக்கணுமா, இல்லை மேனேஜ்மெண்ட்டை சமாளிக்கணுமா? இதுதான் உங்கள் வேலை. இது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு ஏதாவது ஒரு வீடியோ டிக்டாக்கில் போட்டுனா கீழே இதுதான் உங்கள் வேலையா? டீச்சருங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, டீச்சருங்க சரியில்லைன்னு கழுவி ஊற்றுறாங்களே டீச்சர்ஸ் உங்களைய. இப்போ நீங்களாவது சொல்லுங்கள், உங்களோட வேலை என்ன தான்? இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டீச்சர் உங்கள் வேலை என்ன தான்ட்டு. இது எல்லாமே டீச்சர் உங்களோட வேலை. அப்போ பார்த்துக்குங்க, ஒரு டீச்சர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கோத்ரூ பண்ணுறாங்கன்ட்டு. ஒரு பிள்ளைங்களோட சேஃப்டியை பார்க்கணும், எஜுகேஷனை பார்க்கணும், டிசிப்ளினை பார்க்கணும், அப்புறம் அவங்க வளர்ச்சியை பார்க்கணும். அவங்க ஏதாவது போட்டிக்கு போனால் அதையும் ட்ரெயின் பண்ணணும். ஸ்கூலோட வளர்ச்சியை பார்க்கணும். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சு அவங்களையும் பார்த்துக்கணும். பாவம் இல்லையா? டீச்சருங்க சரியில்லை, டீச்சருங்க கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். டீச்சருங்க அந்த கொலை நடக்கிறப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஏங்க உங்கள் ஒத்தப்பிள்ளையே பார்க்குறதா டீச்சர் அவங்களோட வேலை? ஏன்னா இந்த ஸ்கூல்லையே இந்த ஒரே ஒரு பிள்ளை மட்டும் தான் இருக்கும், அதான் உங்கள் பிள்ளை. அவங்க பின்னாடியே டீச்சருங்க போனோம். ஆமாம் தானே? அப்படிங்க கூச்சமே இல்லாமல் உங்கள் பிள்ளையை நீங்கள் நல்லா பார்த்துக்க மாட்டீங்க, உங்கள் பிள்ளைக்கு டிசிப்ளின் நீங்கள் கற்றுக் கொடுக்க மாட்டீங்க, உங்கள் பிள்ளைங்க ராத்திரிலாம் என்ன பண்ணுதுங்கன்னு பார்க்க மாட்டீங்க. அந்த ஒரு அரை நாள் ஸ்கூலில் விட்டால் போதும், ஸ்கூலில் தான் பிரச்சனை, ஸ்கூலில் டீச்சருங்க சரியில்லை, கரெக்டான எஜுகேஷன் கொடுக்கல. சரி அப்படியே இருக்கட்டும். என் காலத்துலலாம் டிசிப்ளின் வாத்தியாருக்குன்னு ஒரு குவாசம் இருக்கும், தூக்கிட்டு வருவார் ஒரு ரோத்தான, அதை பார்த்தாலே கழிவோம். ஏன்னா அடி அந்த மாதிரி இருக்கும், பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சரி ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் சரி. உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடியா? நானே ஒரு முக்கால்வாசி டிசிப்ளின்லாம் சேட்டை, நானும் சேட்டை தான். ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷன் சேட்டை இல்லைங்க. நாங்களாம் மிஞ்சி போனால் லைப்ரரியில் போய் பொந்தேங்க பண்ணுவோம், அப்புறம் மரத்தடிக்கில் பொந்தேங்க பண்ணுவோம். இவ்வளோ தான் எங்களுக்குன்னு தெரிஞ்ச. நாங்கள் குறும்பு செஞ்சோம்னா இதுதான். இது டையை வெளியே தூக்கி போட்டு, சட்டையை வெளியே தூக்கி போட்டு மோட்டரில் புருன்னுக்கிட்டு இருப்பானுங்க. எங்களோட அளவுக்கு அதிகமான ஒரு க்ரைமே அவ்வளோத்தான். ஆனால் இப்போ எங்களுக்கு அந்த டைமில் அந்த க்ரைம் பண்ணாலே அந்த அடி விழுவோம், ஹோம் ஒர்க் செய்யறதுக்கு பொண்ணடி விழுவோம், புக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு மேசை மேலே நிற்க விடுவாங்க. அப்புறம் பேசிக்கிட்டு இருப்போம், பேசிக்கிட்டு இருப்போம். டீச்சருங்க என்ன பண்ணுவாங்க, கடுப்பாய் டிசிப்ளின் டீச்சர் சொல்லுவாங்க, எல்லாரும் கிளாஸ்க்கு வெளியே நிற்போம்.
நாக்காளி தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நிற்போம். ஏன்னா அந்த அவமானன்ற ஒரு விஷயத்த டீச்சருங்க காட்டுவாங்க. இப்போயா ஐயோ இந்த மாதிரிலாம் தண்டனை உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கிடச்சிச்சின்னா உடனே டீச்சருங்க வந்துடுவாங்க, பேரண்ட்ஸ் வந்துடுவாங்க டீச்சரை கேட்குறதுக்கு. உங்களை யார் என் பிள்ளையை அடிக்க சொன்னது, உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா ரோத்தானை எடுக்க சொன்னது, ஏன்னா கவர்மெண்டே அப்படி தானே சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா, டிசிப்ளின் வாத்தியார்கிட்ட அடி வாங்கலைன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளை போலீஸ்காரங்களோட ரோத்தானில் கன்ஃபார்மாக அடி வாங்கிடுவாங்க. அப்படி தான் நடக்குது. கொண்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் அடிக்கணும். அந்த என்ஜிஓஸ்லாம் இருக்கீங்களே, தயவு செஞ்சு இந்த கிரைமெல்லாம் குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போடுங்க. இந்த கொண்டு போன எக்ஸாம்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லுங்கள். அது எப்படிங்க, ஸ்டாண்டர்ட் 1லேருந்து ஸ்டாண்டர்ட் 6 வரைக்கும் எக்ஸாம் இருக்காது, அப்புறம் ஃபார்ம் 1லேருந்து ஃபார்ம் 4 வரைக்கும் எக்ஸாம் இருக்காது. அப்போ இவனுங்களுக்கெல்லாம் என்ன வேலை இருக்கும்? படிக்கணும்னு அக்கறை இருக்குமா, அந்த பயம் இருக்குமா? இப்படி தான் செய்வானுங்க, வேறு வேலை இல்லையா? இது கவர்மெண்ட் செக்டரில் எப்படின்னு தெரில, ஆனால் ப்ரைவேட் செக்டரில் இந்த விஷயம் நடக்குது. இப்போ சொந்தோ அர்ஜுன்ற பையன் அங்கே தப்பு செய்கிறான். ஆனால் இந்த ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்க அர்ஜுன் அம்மா கிட்ட சொல்ல மாட்டுறாங்க. ஏன்னா பயங்கரமான காசு அர்ஜுன் அம்மா பே பண்ணுறாங்க இந்த ப்ரைவேட் செக்டர்கிட்ட. ஸோ அர்ஜுன் செக்ஷுவலாக வேறு பிள்ளைங்கள்கிட்ட பழகினாலும் சரி, ஹோம்ஒர்க் ஒழுங்காக செய்யாட்டியும் சரி, எந்த தப்பு டீச்சருங்களை எதிர்த்து போய் டீச்சரை எதிர்த்து பேசி பண்ணாலும் சரி, அர்ஜுன் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டுறாங்க. மேனேஜ்மெண்ட், நாட் டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட். ஏன்னா பயங்கரமான காசு கிடைக்காம போயிடும்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்க செய்கிற தப்பை கவுத்தி. அப்புறம் அதே ப்ரைவேட் செக்டரில் அர்ஜுன் ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இருந்தால் அர்ஜுனோட அம்மா ஒத்துக்க மாட்டுறாங்க. அர்ஜுன் ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு. அர்ஜுன் அம்மா எப்போதும் காசு கொடுக்குற மாதிரி காசு கொடுத்தா அர்ஜுனா அந்த ப்ரைவேட் செக்டரில் சேர்க்குறாங்க. ஆனால் அங்கே உள்ள டீச்சர்ஸ்லாம் அர்ஜுன் கூட மல்லு கட்ட முடியாமல், அர்ஜுன் பண்ணுற சேட்டைகளை தாங்க முடியாமல் அர்ஜுனை போயிட்டு மற்ற பிள்ளைங்களை அடிக்கிறது. ஸ்டீல் மேனேஜ்மெண்ட் கவர் அர்ஜுன். ஏன்னா அர்ஜுனோட காசு போயிடும். இதனால் பாதிக்கப்படுறது யார்? டீச்சருங்க. புரியுதா? ஸோ பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள், இஃப் யோர் சைல்ட் இஸ் காட் சைல்ட், ஸ்பெஷல் சைல்ட், ப்ளீஸ் அவங்களுக்கு ஸ்பெஷலாக உள்ள ஸ்கூலுக்கோ ஸ்பெஷலாக அவளுக்கோ அனுப்புங்க. நீங்கள் ஈகோவை பிடிச்சிக்கிட்டு என் பிள்ளை நல்லா தான் இருக்கான், அவனுக்கு ஒன்றுமே இல்லையா, ஸோ அவன் ஃபர்ஸ்ட் லெவலில் தான் இருக்கான், அவனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் உங்களையும் ஏமாற்றிக்கிட்டு அந்த பிள்ளையும் ஏமாற்றிட்டு மற்றவங்களுக்கு ட்ரபிள் கொடுத்துட்டு டீச்சரை டார்ச்சர் பண்ணிவிட்டு, ப்ளீஸ். இன்னும் என்னென்னா மேனேஜ்மெண்ட், ப்ளீஸ் டேக் ஆக்ஷன். நீங்கள் காசுக்காக பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க கிண்டர்கார்டன்லேருந்து, புரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, பிள்ளைங்களுக்கு நோட் புக்கில் எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் கவர் பண்ணுதுன்னா, பிள்ளைங்க செய்கிற தவிர ரெட் பெனில் மார்க் பண்ணக்கூடாதான், பிள்ளைங்க மன உளைச்சல் ஆயிரவங்களாம். பிள்ளைங்க செய்கிற தவிர ராங் போடக்கூடாதான், மன உளைச்சல் ஆயிரவங்களாம். சர்க்கிள் போட்டு சர்க்கிள் கூட போட முடியாது போல், கீழே கோடு கிழிச்சு டீச்சருங்க பக்கத்தில் கொரெக்ஷன் எழுதணும். டீச்சருங்க எங்கள் காலத்தெலாம் 20 பேஜில் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன், ஐ ஓன்ட் டூ திஸ் மிஸ்டேக் அகெயின் எழுதிக்கிட்டே இருக்கணும் காரிடார் வெளியே. ஒரு சாதாரண நோட் புக்கில் நடந்த ஒரு ஃபால்ட்டையும் உங்கள் பிள்ளைனால் ஏற்றுக்க முடியாமல் ஒரு மேனேஜ்மெண்ட் செய்யுதுன்னா நாளைக்குள்ளே க்ரைம் ஏற்றுக்கோங்களா? ஐ நெவர் டூ எனிதிங், நான் கரெக்டாக தான் செய்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டே இருக்குங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்துச்சுன்னா தள்ளி விடாமல் யோசிங்க நான் என்ன பேசுகிறேன்ட்டுன்னு. இஃப் உங்கள் பிள்ளை ப்ரைவேட் செக்டரில் படிச்சிச்சுன்னா யோசிங்க. இஃப் உங்கள் பிள்ளை ஸ்பெஷல் நீட்ஸ் சைல்டாக இருந்தால் யோசிங்க. இஃப் நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால் நீங்களாம் அந்த கோ த்ரூ பண்ணிங்கன்னா யோசிங்க. இஃப் நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு டீச்சரை இந்த கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா யோசிங்க ஃபால்ட் எங்கேன்ட்டுன்னு. இது நான் உங்கள் பிள்ளைங்களை ப்ளேம் பண்ண கிடையாது. நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க விக்டிம் ஆகிடக்கூடாது, நாளைக்கு உங்கள் பிள்ளை கொலைகாரனாக ஆகக்கூடாது, திருடனாக ஆகக்கூடாது. யோசிங்க.